ஒரு டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதம் அப்படின்றது தான் பார்த்திருப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இலக்கணம் அப்படின்றது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எழுத்திலக்கணம் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதம். சோ சொல்லி இலக்கணத்துல பதம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். வாங்க போலாம். சோ பதம் அப்படின்றது என்ன சொன்னோம், ஒரு சொல்லோட வேறு பெயர்கள் அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னா பதம் அப்படின்னு சொல்லிருப்போமா. சோ சொல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடியது வந்து பார்த்தோன்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சோ பதம் அப்படின்றதும் அதே தான் சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இது சொல்லோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்றது பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். என்னென்ன அப்படின்னா பதம், கிளவி, மொழி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லோட ஒரு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது பதம், சொல், கிளவி, மொழி என்பன பொருள் தரக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தரக்கூடிய சொல்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நன்னூலார் வந்து 42 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ பதம் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பார்த்திருப்போம். ஒரு சொல் தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடியது வந்து பார்த்தோன்னா பதம் அப்படின்றது பார்த்திருப்போம். சோ ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி. அதே ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு தொடர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ பதம் அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பகாபதம், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா பகுபதம் அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. சோ பதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பகாபதம்னா என்ன, பகுபதம்னா என்ன அப்படின்றதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ பகாபதம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரித்தால் பொருள் தராதது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ பிரித்தால் பொருள் தராதது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இடுகுறியாக வழங்கி வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெடுங்காலமா ஒரே தன்மையுடையதாக அமர்ந்திருக்கும். சோ இடுகுறி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாம அதுக்கு வந்து நேம் வச்சிருக்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை பொழிகிறது அப்படின்ற வாக்கியம் எடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து பார்த்தோம்னா மழை பொழிகிறது, இந்த வாக்கியத்துல 2 பதங்கள் இருக்கா, மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொழிகிறது அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது எப்படி எழுதலாம், பொலி பிளஸ் கிரு பிளஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பொலி அப்படின்றத பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். பட் பிரிச்சா எப்படி வரும், போ லி அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்துக்கள் வரும். அந்த 2 எழுத்துக்கும் மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீனிங் கிடையாது. அதே மாதிரி மலை பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் என்ன தரும், மீனிங் தராதது அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராதது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிக்க முடியாதது பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பிரிச்சாலும் அதுக்கு மீனிங் இல்லாதது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ பகாபதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தராதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, ஓகே. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. சோ இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகையா பிரிச்சிருப்பாங்க. இலக்கண முறைப்படி 4, இலக்கிய முறைப்படி 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சோ இலக்கண முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னென்ன சொல்லிருப்போம், சொல் அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லில பார்த்திருப்போம். அதே இதுதான் இங்க பகாபதத்துல 4 பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். சோ பகாபதம் அப்படின்னாலே பிரித்தால் பொருள் தராதது, அதாவது பிரிக்கவே முடியாது
அப்படியே பிரித்தாலும் பொருள் தராதது வந்துட்டு என்னன்னு பார்த்திருப்போம், பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா நம்ம பிரிச்சிருப்போம். சோ இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப பெயர் பகாப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். சோ பெயர் பகாப்பதம் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருப்போம், பெயர் சொல் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போமா. சேம் அதேதான், பெயர் சொல்லாக அமையும் பகாப்பதம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயர் பகாப்பதம். அதாவது அந்த சொல் வந்து பெயர் சொல்லா இருக்கும், பட் ஆனா அதை வந்து பிரிக்க முடியாதது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயர் பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாமே பெயர் சொல் தான், பட் ஆனா அதை பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் அதுக்கு என்ன இருக்கும், மீனிங் இல்லாதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ பகாப்பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம். சோ மொத்தம் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல இப்போ பெயர் பகாப்பதம் அப்படின்றது என்ன சொல்லிருப்போம், அது பெயர் சொல்லா இருக்கும், பட் ஆனா பிரிக்க முடியாது. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. சோ பிரிக்க முடியாதது அது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினை பகாப்பதம். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருப்போம், வினை அப்படின்னாலே செயல்னு சொல்லிருப்போமா. அதாவது வினைச்சொல் அப்படின்னாலே ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்போ வினை பகாப்பதம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது வினை சொற்களாக வரும் பகாப்பதங்கள். அதாவது ஒரு செயல் இருக்கும், அதை வந்து பிரிக்க முடியாதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் வினை பகாப்பதம். ஃபார் எக்ஸாம்பிள் நட, நட அப்படின்றது என்ன சொல்லுவோம் ஒரு செயல், அதை பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதத பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலை பிரிக்க முடியாதது அதுதான் வந்து பார்த்தோம்னா வினை பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நட, வா, உன், தின். சோ இது எல்லாமே செயல் தான். செயல் அப்படின்றது இது என்ன சொல்லுவோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் ஆனா இதை பிரிக்க முடியாதது அப்படின்றதுனால இப்ப இங்க என்ன சொல்றோம் வினை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ பகாப்பதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சொல்லை பிரிக்க முடியாதது வந்துட்டு பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. சரி ஓகே, இதுல பெயர் பகாப்பதம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், அதாவது பெயர் சொல் தான் இருக்கும், பட் ஆனா அது பிரிக்க முடியாதது பகாப்பதமா இருக்கிற கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம் பெயர் பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். வினை பகாப்பதம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். சோ அந்த வினைச்சொல்லா இருக்கும், பட் ஆனா அதை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் நட, வா, உன், தின் இது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போமா. சோ நெக்ஸ்ட் வந்து இடை பகாப்பதம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது. சோ இடை ஆல்ரெடி சொல்லி இடைச்சொல் அப்படின்றது என்ன சொல்லுவோம் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்போம். அதேதான் இங்கேயும். சோ இடைச்சொற்களாக இருக்கும், பட் ஆனா பிரிக்க முடியாததை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடை பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண், கொல், போல், மற்று. சோ போல, மற்று இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் இதுக்கு என்ன இருக்காது மீனிங் இருக்காது. சோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. சோ இடைச்சொற்களாக இருக்கும், பிரிக்க முடியாதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் இடை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. சோ இடை பகாப்பதம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் இடைச்சொற்களாக இருக்கும், பட் பிரிக்க முடியாதது வந்துட்டு இடை பகாப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் உரி பகாப்பதம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் உரிச்சொற்கள் அப்படின்றது என்ன சொல்லியிருப்போம் வினைச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நீங்களாக வருவது. சோ அதுல இல்லாத ஒரு வார்த்தைகளை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்போம். எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம்னா களி, கூர், மா, கடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ உரி பகாப்பதம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் உரி சொற்களாக இருக்கும், பட் ஆனா பிரிக்க முடியாதது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரி பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கூர்,
மிகு உரு தவ நனி களி இது எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருப்போம் உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சொல் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இதை வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உரி பகா பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திருப்போம் பதம் அப்படின்னா என்ன பார்த்திருப்போம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்றது பார்த்திருப்போம். அந்த பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பகுபதம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம். ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பகா அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் பிரித்தால் பொருள் தராது அதை பிரிக்கவே முடியாதது வந்துட்டு பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பெயர் பகாபதம் இன்னொன்னு வினை பகாபதம் அடுத்து இடை பகாபதம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா உரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பகுபதம் அப்படின்னா என்ன. ஸோ பகாபதம் அப்படின்றது என்ன சொன்னோம் பிரித்தால் பொருள் தராதது வந்துட்டு பகாபதம் சொன்னோமா. அப்போ பகுபதம் அப்படின்னா என்னவா இருக்கும் ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லை பகுதி விகுதி முதலிய உறுப்புகளாக பிரிக்க முடிந்தால் முடியாதது பகாபதம் முடிந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம் பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல பகுபதம் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ பகாபதம் எத்தனை அப்படின்னா 4 வகைப்படும் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ பகுபதம் 2 வகைப்படும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயர் பகுபதம் அடுத்தது வினை பகுபதம். சோ பகுபதம் அப்படின்றது ஒரு சொல்லை பகுதி விகுதி முதலிய உறுப்புகளாக அதாவது பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பெயர் பகுபதம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ இதுல பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 6 வகைப்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 வகையா பிரிச்சிருப்போம். என்ன அப்படின்னா பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா பிரிச்சிருப்போம். சோ அந்த 6மே தான் இங்க கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பொருள் பெயர் பகுபதம் இடப்பெயர் பகுபதம் காலப்பெயர் பகுபதம் சினை பெயர் பகுபதம் குணப்பெயர் பண்பு பதம் குணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 2மே ஒரே நேம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் பகுபதம். சோ அந்த 6மே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிச்சிருக்காங்க. சோ பொன்னன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருள் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதனால அது வந்துட்டு என்ன சொல்றோம் இது வந்து பிரிக்க முடியும் அப்படின்றதுனால அது வந்துட்டு என்ன பிரிச்சிருக்கோம் பொருள் பெயர் பகுபதம் அதாவது பொன் பிளஸ் அன் பிளஸ் சோ பிரிக்க முடிஞ்சது அப்படின்றதுனால அது வந்துட்டு என்ன சொல்லிருக்கோம் பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இடப்பெயர் இடப்பெயர் அப்படின்றது இங்க என்ன சொல்லுவோம் மதுரை. சோ பொருள் அப்படின்றது பொன் அப்படின்றது பொருள்னு சொல்லுவோம். சோ பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னா பொன்னன் அப்படின்றது பொருள் பெயர் பகுபதம். மதுரையான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல மதுரை அப்படின்றது என்ன சொல்லுவோம் இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதையும் பிரிக்க முடியும். அதனால இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் இடப்பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கார்த்திகை கார்த்திகை அப்படின்றது என்ன சொல்லுவோம் அது மாதத்துல வருதா. சோ மாதம் நேரம் கிழமை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால பெயர்ல சொல்லுவோம். அப்போ இங்க கார்த்திகையான் அப்படின்றது வந்து வரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம் கால பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சினை பெயர் பகுபதம் அதாவது தலையன். இதுல தலை அப்படின்றது என்ன சொல்லுவோம் உருபு. சோ சினை அப்படின்னாலே என்னன்னு பார்த்திருப்போம் உருபை குறிக்கக்கூடிய சொற்கள் அதாவது கிளை சொற்கள் கிளை பெயர்கள் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம் சினை பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உருபு. அதே மாதிரி இங்க கண் அப்படின்றது பாத்தீங்கன்னா உருபு சொல்லுவோமா. சோ அதனால இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சினை பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குணப்பெயர் அதாவது பண்பு பெயர் பகுபதம் இனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இனியன் இனிமை அப்படின்றது வந்து அதனோட பண்பு. சோ அதனால இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா குண பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொழில் பெயர் அதாவது ஓட்டுநர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் பகுபதம். சோ ஓட்டுநர் அப்படின்றது அவங்களோட
தொழிலை குறிக்கக்கூடியதா. சோ அதனால இது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. சோ பகுபதம் அப்படின்றது ஒரு எழுத்தை அதாவது ஒரு சொல்லே பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பெயர் பகுபதம், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா வினை பகுபதம். சோ பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். சோ மொத்தம் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா வினை பகுபதம். சோ வினை பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து தெரிநிலை வினை பகுபதம், இன்னொன்னு குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அங்க வினை சொற்கள் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம் வினை சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2ஆ சொல்லிருப்போமா. ஒண்ணு வந்து முற்று, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா எச்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த முற்று அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னா 2 வகையா பிரிச்சிருப்போம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. சோ இங்க வினை பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து தெரிநிலை வினை பகுபதம், இன்னொன்னு குறிப்பு வினை பகுபதம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். தெரிநிலை அப்படின்னாலே எல்லாமே வெளிப்படையா வரக்கூடியது. அதாவது செய்பவன், செயல், கருவி, நிலம், காலம், செய்படு பொருள் இது எல்லாமே வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ குறிப்பு அப்படின்னா அதுல 6ல ஏதாவது ஒன்றின் அதாவது கருத்தாவை மட்டும் வெளிப்படையாக குறிப்பால் உணர்த்தக்கூடியது வந்து பார்த்தோன்னா குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கும் போது எப்படி பார்ப்போம் படி பிளஸ் இட்டு பிளஸ் ஆன் அப்படின்னு சொல்லி. இப்போ படித்தான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இதுல காலம் வெளிப்படையா தெரியுதா. சோ செயல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா படித்தல் அப்படிங்கிறது செயல். அடுத்தது படித்தான் இருந்த காலமும் காட்டுது. சோ படித்தவன் யாரு ஒரு ஆண்மகன். சோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெளிப்படையா காட்டக்கூடியது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தோன்னா அவன் பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பொன்னன் அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்கலாம் பொன் பிளஸ் இன் பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கலாம். சோ பொன் அப்படின்றது ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடியதா. சோ இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோன்னா இத்து, இக்கு, இப்பு இது எல்லாமே என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சந்தியாகவும் அன் ஆ அப்படின்றது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா சாரியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத்து, இக்கு, இப்பு அப்படின்றது எல்லா எழுத்துக்களுமே வந்து பார்த்தோன்னா சந்தியா வரக்கூடியது. அன் ஆ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சாரியாக வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வினை பகுபதம் அப்படின்றது 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து தெரிநிலை வினை பகுபதம், அடுத்தது வந்து பார்த்தோன்னா குறிப்பு வினை பகுபதம் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா. சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா இடைநிலை. சோ என்ன ஏன் இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா இப்ப பகுபதம் அப்படின்றது பிரிச்சு எழுதக்கூடிய அதாவது பகுபத உறுப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 வகையா பிரிச்சிருப்பாங்க. அதாவது 6 பகுபத உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒண்ணு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இடைநிலை அப்படின்றது. சோ இடைநிலை அப்படியே இடையில் வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல மொத்தம் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து நிகழ்கால இடைநிலை என்னென்ன, இறந்த கால இடைநிலைகள் என்னென்ன, எதிர்கால இடைநிலைகள் என்னென்ன அப்படின்றது. சோ இப்ப நிகழ்கால இடைநிலைகள் என்னென்ன வரும் அப்படின்னா கிறு, கின்று, ஆனின்று இந்த 3மே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிகழ்கால இடைநிலைகள். ஏன் வந்து அது நிகழ்கால இடைநிலைகள்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உண்கிறான் அப்படின்றது என்ன சொல்லுவோம் பேச்சு எழுதும் போது உன் பிளஸ் கிரு பிளஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உண்கிறான் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு செயலை குறிக்கக்கூடியது. சோ நிகழ்காலத்துல இருக்கிறதுனால இந்த கிரு அப்படின்றது இங்க என்ன சொல்லுவோம் அதாவது இத பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இடைநிலை, இது விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அப்போ இது இடையில வரக்கூடியது இடைநிலைன்னு பார்த்தோமா. சோ இந்த செயல் வந்து பார்த்தோம்னா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. சோ அதனால இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி உண்கின்றான், உண்கிறான், உண்கின்றான், உண்ணா நின்றான் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அதனால இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது எதிர்கால இடைநிலை, அதாவது இட்டு, இட்டு, இரு, இன்னு. சோ இந்த 4மே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இது எதுல கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். சோ நிகழ்கால இடைநிலைகள் என்ன, எதிர்கால இடைநிலைகள் என்னென்ன, இறந்த கால இடைநிலைகள் என்ன. சோ மேட்ச் தி ஃபாலோயிங்ல டெட்டா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், தென் போலீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சோ அது என்னென்ன நிகழ்கால இடைநிலை அப்படின்னா கிறு, கின்று, ஆனின்று.
அது இறந்த கால இடைநிலை அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? இத்து, இட்டு, இரு, இன்னு. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை. ஃபார் எக்ஸாம்பிள் செய்தான். செய்தான் அப்படின்றது இறந்த காலம், முடிஞ்சு போன ஒரு செயல். ஸோ பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? செய் பிளஸ் இத்து பிளஸ் ஆன். ஸோ இது செய் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? பகுதி. இத்து அப்படிங்கிறது இடைநிலை. ஆன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விகுதி. சோ அப்போ இது இறந்த கால ஒரு செயலா? அப்ப இறந்த காலத்துல இருக்கக்கூடிய இடைநிலையை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத்து, இட்டு, இரு, இன்னு. சோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலைகள். கிரு, கின்று, ஆனின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இன்னு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை அப்படின்றது. அடுத்து எதிர்கால இடைநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்ப, இவ்வு. சோ இப்ப, இவ்வு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உண்வான். சோ உன் அப்படின்றது பகுதி, இப்பு அப்படின்றது இடைநிலை, ஆன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? சோ உண்பான். உண்பான் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அதனால அது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி செய்வான். சோ செய்வான் அப்படின்றதும் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு செயல். சோ இப்ப, இவ்வு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எதிர்கால இடைநிலைகள். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இல்லு, அல்லு, ஆ. சோ கண்டிலன் அப்படின்றத எப்படி பிரிச்சு எழுதலாம்? கண் அப்படின்னு பிரிச்சு எழுதும் போது கான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிளஸ் இட்டு பிளஸ் இல்லு பிளஸ் ஆன். சோ கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இட்டு அப்படின்றது இங்க சந்தி அப்படின்னு வரும். இல்லு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இடைநிலை. அன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விகுதி. சோ கான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி அப்படின்னு சொல்லுவோமா? சோ கண்டிலன் அதாவது எதிர்மறையா சொல்லக்கூடியது. நான் உங்களை பார்க்கல அப்படின்றதுக்கு பதிலா கண்டிலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ அப்ப எதிர்மறையா சொல்றதுனால இது வந்துட்டு என்ன சொல்றோம்? எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது இல்லு, அல்லு, ஆ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எதிர்மறை இடைநிலை. சோ இடைநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 4 இது இருக்கு. ஒண்ணு வந்து நிகழ்கால இடைநிலை, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை, அடுத்து எதிர்கால இடைநிலை, அடுத்தது எதிர்மறை இடைநிலை அப்படின்றது. சோ நிகழ்காலத்துல வந்து பார்த்தோன்னா கிரு, கின்று, ஆனின்று அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நிகழ்கால இடைநிலை அப்படின்றது பார்த்திருப்போம். இறந்த கால இடைநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இத்து. சோ நிகழ்கால இடைநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இட்டு, இட்டு, இரு, இன்னு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை அப்படின்றது இப்பு, இவ்வு அப்படின்றது எதிர்கால இடைநிலை. அடுத்து எதிர்மறை இடைநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இல்லு, அல்லு, ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலைகள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா பகுபத உறுப்புகள். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பகுபதம் அப்படின்னாலே பிரிக்க முடிய, அதாவது ஒரு சொல்லை பிரிக்க முடிந்தால் அது வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். சோ பகுபத உறுப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 வகை. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பகுதி, விகுதி, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். இந்த 6ஐயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது பகுதி விகுதியாக பிரிக்கப்படும் சொல்லில் பல உறுப்புகள் இருக்கும். அவற்றை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து வந்தனன் அப்படின்றது. சோ இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான பகுபத உறுப்புகள் இருக்கு. சரி, ஓகே. இது ஒன்னொன்னு எங்கெங்க வரும் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது. சோ பகுதி அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி என்னன்னு பார்த்திருப்போம். அதாவது பகுதி அப்படின்றது ஒரு சொல்லின் முதலில் வரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப விகுதி அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ஒரு சொல்லின் இறுதியில் வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா விகுதி. பகுதி அப்படின்றது சொல்லின் முதலில் வரக்கூடியது பகுதி. விகுதி அப்படின்றது சொல்லின் இறுதியில் வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா விகுதி. அதாவது ஒரு பகுபத சொல்லில் முதலில் இருப்பது பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பகுபதத்தில் உள்ள பகுதி அப்படின்றது பொருள் உடையதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்தனன், அதாவது எப்படி பிரிச்சு எழுதலாம்? வா பிராக்கெட்ல வா குறில் வரும். அப்ப இத்து, இந்து, இத்து பிளஸ் அன் பிளஸ் அன்.
சோ இதுல வா அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம், அதாவது சொல்லின் முதலில் வரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம், பகுதின்னு சொல்லுவோமா. சோ வா அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இதுல அன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விகுதி, அதாவது சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், விகுதின்னு சொல்லுவோமா. சோ வா இறுதியில் இருக்கக்கூடியது அன், அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ வா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுதி, அதாவது சொல்லின் முதலில் இருக்கக்கூடியது பகுதி, சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி. அடுத்தது இடைநிலை அப்படின்றது நம்ம பார்த்திருப்போமா, அதாவது பகுபதத்தில் இடையில் இருக்கும் உறுப்பு இடைநிலை, அதே பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்து, அதாவது வார் பிளஸ் இத்து, இந்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் ஆ, இதை வந்து என்ன சொல்லிருப்போம், சொல்லின் முதலில் இருக்கக்கூடியது பகுதி, சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி. சோ இது இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை. ஓகேவா, சொல்லின் முதலில் வரக்கூடியது பகுதி, சொல்லின் இறுதியில் வரக்கூடியது விகுதி, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியது இடைநிலை. அடுத்தது சாரியை. சாரியை அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், சாரியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது சோ பகுபதத்தின் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில், சோ சாரி சந்தி அப்படின்றதுதான் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா சாரியை. ஓகேவா, சோ ஒரு சொல்லின் முதலில் இருக்கக்கூடியது பகுதி, சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி, இடையில் இருப்பது இடைநிலை, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது சாரியை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ சாரியை அப்படின்றது என்ன சொல்லுவோம், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது சாரியை. அப்போ இது இடைநிலைன்னு பார்த்தோமா, இத் அப்படின்றது இடைநிலை, இந்த அன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், விகுதின்னு பார்த்தோமா. அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது என்ன வரும், சாரியை. ஓகேவா, சோ சொல்லின் முதலில் இருக்கக்கூடியது பகுதி, சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி, இரண்டுக்கும் இடையில் இருப்பது இடைநிலை, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது சாரியை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சந்தி அப்படின்றது பார்ப்போமா. சோ சந்தி அப்படின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும், சோ சந்தி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது வந்து பார்த்தோன்னா சந்தி. சோ இது வந்து பார்த்தோன்னா பகுதி, இந்த இத்து அப்படின்றது இடைநிலைன்னு பார்த்தோமா. சோ இது ரெண்டுக்கும் நடுவில் வருவது சந்தி. அடுத்து கடைசியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா விகுதின்னு பார்த்தோமா. சோ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது வந்துட்டு என்னன்னு பார்த்தோம், சாரியை. சோ பகுதி அப்படிங்கிறது சொல்லின் முதலில் வரக்கூடியது, சொல்லின் இறுதியில் வரக்கூடியது விகுதி, இடையில் வரக்கூடியது இடைநிலை. சோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை. சோ விகாரம் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த அதாவது ஒரு சொல்லோட மாறுதல் ஏற்படக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது மாறுபட்டு வரக்கூடியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன வந்திருக்கு, இத்து இந்து வந்தான். இப்ப எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், வந்தனன் அப்படின்றது வந்து பார்த்தோமா. சோ இப்ப இங்க பிரிச்சு எழுதும் போது என்னன்னு எழுதிருப்போம், வா பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அன் அப்படின்னு எழுதிருப்போமா. சோ இந்த மாதிரி மாறுபட்டு வரக்கூடியது இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அப்போ விகாரம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், ஒரு எழுத்து மாறி வரக்கூடியது வந்துட்டு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் சந்தியாக இடம்பெற்றுள்ள இத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தாக மாறி வந்துள்ளது. சோ பகுதியாக இடம்பெற்றுள்ள வா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வ அப்படின்னு மாறி இருக்கு. இவ்வாறு மாறுபட்டு வரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா. சோ வந்தனன் அப்படின்றது வந்துட்டு நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், வா இந்து இத்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதலாம். இப்ப இதுல வா அப்படின்றது பகுதின்னு சொல்லுவோம், அன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா விகுதி அப்படின்னு சொல்லுவோம்,
இத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இடைநிலை. சோ இடைநிலைக்கும் விகுதிக்கும் சென்றுல வரக்கூடியது சாரியை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி. இங்க மாறுபட்டு வரக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவோம், இத்து இந்தானது விகாரம் அப்படி சொல்லுவோம். விகாரம் அப்படின்னாலே ஒரு எழுத்து மாறி வரக்கூடியது வந்துட்டு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இப்ப பார்த்த ஆறுமே என்னன்னு பார்த்திருக்கோம், பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்றதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன. சோ இடுகுறி பெயரும் காரண பெயரும், அதாவது எந்த ஒரு காரணமுமே இல்லாம நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சோ அந்த பேர் அதாவது ஒரு பொருளை குறியீடாக வந்து பேர் வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயரை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். அதே இது ஏதோ ஒரு காரணத்தினால பெயர் வச்சது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காரண பெயர். அதாவது எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஒரு குறியீடா பெயரை வச்சது வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இடுகுறி பெயர்னு சொல்றோம். ஏதோ ஒரு காரணம் கருதி வச்ச பெயரை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, ஓகே. இதையுமே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரம், காடு, மலை, இது எல்லாமே என்ன சொல்லியிருப்போம், இது எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி பெயர்களை வந்துட்டு இடுகுறி பொதுவா பேர் வச்சிருக்காங்க. சோ பொதுவா இருக்கிறதுனால அதை வந்துட்டு என்ன சொல்றோம், இடுகுறி பொது பெயர்னு சொல்றாங்க. இப்போ மலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய பெயர். சோ இப்ப கொல்லிமலையா இருக்கட்டும், பழனி மலையா இருக்கட்டும், இந்த மாதிரி சோ மலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காமனான பெயர். அதே மாதிரி மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, வேப்ப மரம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அரச மரம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடியது மரம். சோ மரம் அப்படின்றது பொதுவா இருக்கக்கூடியது. அதனால இதை வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, ஓகே. அப்ப இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன, அதாவது மா, பலா, வாழை, பழனி மலை, மருதமலை, அதாவது சிறப்பாக இருக்கக்கூடியது. மலை அப்படின்றது பொது பெயர், இதுல பழனி அப்படின்றது சிறப்பு பெயர். சோ அதனால அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ காமனா பெயர் இருந்துச்சு அப்படின்னா இடுகுறி பொது பெயர்னு சொல்றோம். அதாவது பொதுவா இருக்கக்கூடியது இடுகுறி பொது பெயர், சிறப்பா இருக்கக்கூடியது வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது காரண பொது பெயர். இப்ப பறவை அப்படின்றது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், பறவை அப்படின்றது அதாவது பறவைகள் வந்து பறக்கிறதுனால அந்த காரணத்தோட வந்ததுனால அது வந்து என்ன சொல்றாங்க, காரண பொது பெயர். அதாவது பறவை அப்படின்னாலே காமனா எல்லா பறவையுமே பறக்க தானே செய்யும். அதனால அது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காரண பொது பெயர்னு சொல்றாங்க. அடுத்து வளையல் என்பது வட்டமாக இருப்பதை குறித்தாலும் கையில் அணிவதை மட்டுமே சிறப்பாய் குறிப்பதால் இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க, காரண சிறப்பு பெயர். சோ வளையல் அப்படின்றது என்ன சொல்லுவோம், அது வட்டமா இருக்கு அதனால வளையல், அது வந்து ஒரு காரணம். பட் ஆனா அந்த வளையல் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், கையில போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா, அதனால அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ புரிஞ்சுதா? இடுகுறி பெயர் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு குறியீடா பெயரை வச்சிருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இடுகுறி பெயர்னு சொல்றோம். காரணம் கருதி வச்ச பெயரை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த இடுகுறி பெயர்ல பொதுவா இருக்கக்கூடிய பெயரை வந்துட்டு இடுகுறி பொது பெயர்னு சொல்றோம். அதே சிறப்பு பெயரா அதாவது சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்றோம். அதே மாதிரி காரண பெயர் அப்படின்றதுமே காரண பொது பெயர்னு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவகை போலி. சோ போலி அப்படின்றது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், சோ மூவகை போலி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா
அதாவது ஒரு சொல்லில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ அதாவது கடைசியில் இருக்கோ எழுத்தோ எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ போலி அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ அதாவது கடைசியில இருக்கக்கூடிய எழுத்தோ அதாவது எழுத்து மட்டும் மாறுபடும் ஆனா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா மாறாது, பொருள் மாறுபடாமல் இருக்கக்கூடியது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதற்போலி. சோ போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சோ போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 தான். ஒண்ணு வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். முதற்போலி அப்படிங்கிறது முதல் எழுத்து மாறி இருக்கும் ஆனா மீனிங் மாறாதது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சு மைஞ்சு, மா அப்படின்றது இங்க மையின் வந்திருக்கா. அடுத்தது இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது இடைப்போலி. முரசு முரைசு. சோ ரா அப்படின்றது இடையில் இருக்கக்கூடியது, இங்க ரைன் வந்திருக்கு பட் மீனிங் மாறி இருக்கா அப்படின்னா மீனிங் வந்து மாறல. அடுத்து கடைசி எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாதது வந்து பாத்தீங்கன்னா கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அறம் அரண், இம்மு இன்னு. சோ கடைசி எழுத்து மாறி இருக்கா பட் ஆனா மீனிங் மாறல. சோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைப்போலின்னு சொல்லுவாங்க. முதல் போலி அப்படின்னாலே எந்த எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாதது போலி. முதற்போலி அப்படிங்கிறது முதல் எழுத்து மாறுபடாமல் மாறினாலும் பொருள் மாறாதது முதற்போலி. இடைப்போலி அப்படிங்கிறது இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது இடைப்போலி. கடைப்போலி அப்படிங்கிறது கடைசி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து முற்றுப்போலினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது எழுத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்தோன்னா மாறி இருக்கும் பட் ஆனா மீனிங் மாறிடுச்சு அப்படின்னா மீனிங் மாறாதது, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றுப்போலி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 ரெண்டுக்குமே மீனிங் வந்து பார்த்தோன்னா 5 தான் சொல்லுவோம். ஆனா பொருள் மாறிச்சு அப்படின்னா எழுத்து தான் மாறி இருக்கு ஆனா பொருள் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருள் மாறல. சோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போலி அப்படின்றது எந்த எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கக்கூடியது போலி. எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சோ மொத்தம் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ முதற்போலி அப்படிங்கிறது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது. கடைப்போலி அப்படிங்கிறது இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது இடைப்போலி. கடைப்போலி அப்படிங்கிறது கடைசி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதது வந்து பாத்தீங்கன்னா கடைப்போலி. சோ முற்றுப்போலி அப்படிங்கிறது முழுவதுமே மாறினாலும் பொருள் மாறாதது வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதம் அப்படின்றத பத்தி தான் பார்த்திருக்கோம். ஆல்ரெடி சொல்லிலக்கணம் பிளஸ் எழுத்திலக்கணம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா. சோ பதம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எழுத்து அப்படின்ற ஒரு இதுக்குள்ளதான் வரக்கூடியது. இதுல எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மூவகை இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம், அது எத்தனை வகைப்படும் அப்படின்றது பார்த்திருக்கோம். சோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா போலி அப்படின்றது என்ன அப்படின்றது இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இதே மாதிரி இதுக்கான கண்டினியூஸ் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.